முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போர் இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. உனக்கு கேள்வியே புரியாது, அப்புறம் எப்படி பதில் சொல்ல போற? அசிங்கப்பட போற, அவமானப்பட போற. சட்டமன்றம் மூலமாக உலகம் முழுவதும் தற்கொலையின் கூடாரம் ஆட்சின்றது விளம்பரமாக போகுது. அதுக்கு நேரலை நிறுத்துறது. இப்ப எங்க சாயந்தரம் வந்து திருச்சிருவாரு, நீ பாருங்க மாநிலம் திருச்சிருவாரு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஏற்கனவே குற்றவாளி தங்கப்பாண்டியனை பற்றி நிறைய புகார் எனக்கே வருது. அவரை பத்தி பேசணும்னு சொன்னா சட்டசபையில ஒரு நாள் பேசினா முடிஞ்சு போச்சு. தாவே காட்சி சோசாயிரம். ஒரு தங்கப்பாண்டிய பத்தி பேசினா தங்கமான பாண்டியனாப்பா, அந்த அளவுக்கு தங்கப்பாண்டியனை பற்றி. ஆனா அவளை பத்தி என்கிட்டே வந்துட்டு இருக்கு. என்கிட்ட ஆதாரப்பூர்வம் நிறைய வருது. சட்டமன்றத்துல கேள்வி எழுப்ப போறோம். கேட்டா வந்து செய்திலாம் தம்பி உடனே கொடுக்க போறேன். நான் 16 லட்சம் நான் கொடுத்தேன். இந்த லேண்டு போச்சு அப்படின்னா நான் எங்க அம்மா இருக்காங்களோ இல்லையோ நான் உயிரோட இருக்க மாட்டேன். குடியில யானை போட்டுருக்காங்கல்ல, அல்ல யானை பேரை நடந்துட்டு இன்னைக்கு இந்த ஆட்சி நீடிக்கிறதா? அதுக்கு காரணம் முதல் போட்ட முதல்வர் தான் ஆதவ். இவரு விஜயுடைய வாய். விஜய்க்கு வாய் இருக்கு, ஆனா அது மேடையில மட்டும் தான் பேசுறாரு. ஆனா இங்க பேச வேண்டியது சட்டசபையில பேசணும்ல. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தோழர். குறிப்பா கிட்டத்தட்ட டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு 17வது கூட்டத்தொடர் நேற்று துவங்கியது பார்த்திருப்பீங்க. அதன் பிறகு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை கூடியிருக்குது. காலையில சரியா சொல்லணும்னாக்க ஒரு 9:30 ஒரு 10 மணி வரை லைவ் தொடர்ந்து இருந்தது. குறிப்பாக முக்கியமான பேச வேண்டிய பொருள் தான் அது. என்னன்னா, மேகதான அணை வந்து தமிழரோட உரிமை குறித்து விவாதிக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக குறிப்பாக சட்டசபை ஏற்றுக்கொண்டது. அது நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு விவாதம் நடந்தது. அந்த விவாதம் பாத்தீங்கன்னா திடீர்னு கட் ஆயிடுச்சு. குறிப்பா நம்ம சேனலோட லைவ் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு கட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஒருவேளை அதுவேளை முடிச்சோம் நினைச்சோம். இப்பதான் தகவல் என்ன வருகிறதுனா, ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதங்கள்ல நேரடியாக லைவை நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது. அந்த விவாதத்துல பல்வேறு எதிர்கட்சிகள் கடுமையான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது ஒன்று பாத்தீங்கன்னாக்கா சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் வந்து எழுப்பியிருக்கார், நீங்க ஆளுநர் உரைங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஸ்கிரிப்டா, அட்லி படத்தோட கதை வசனமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது இன்னொரு விவாதத்தை கேட்டிருக்கிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்த விவாதத்தின் போது முதலமைச்சர் பேசினார் என்பதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. படித்தார். இதுவரைக்கும் முதலமைச்சர் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் படித்தார், இப்பொழுது சட்டசபையில் படிக்கிறார், எழுதி வைத்து ஒப்பிக்கிறார். எங்கும் முதலமைச்சர் பேசினார் என்ற செய்தியை பத்திரிகையில் ஊடகங்கள் போடுவதை முதலில் மறுபரிசீலனை பண்ணணும். அவர் எங்கேயுமே பேசுறது இல்லை, படிக்கிறார், ஒப்புவிக்கிறார். அதான் அவரை பத்தி போடணும். ஆனா நானும் நேரலை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர் பேசியதற்கு பின்பாக அதை மட்டும் காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த விவாதத்துல மற்ற கட்சிகள் பேசக்கூடிய கேள்வி நேரத்தில் எழுப்பக்கூடிய கேள்விகள் நிறுத்தப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாது முதலமைச்சர். இது யதார்த்தமான உண்மை. இனிமே நீங்க இந்த காட்சியில நிறைய பார்க்கலாம். ஊடகங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும். தாவே காட்சியில கண்டென்ட் நிறைய கிடைக்கும். தினசரி பக்கமா போட வேண்டியதா. நம்ம மாதிரி யூடியூப் சேனல் நிறைய பேசிட்டே இருக்கலாம். அதனால ஏன்னு கேட்டா அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாதே தற்கொலைக்குன்னா வருத்தப்படுறாரு. அவரே வருத்தப்படுறாரு. தற்கொலை தான். அறிஞர் அண்ணாவை அறிஞர் என்று சொல்லலாம். ஏழு பல்கலைக்கழகமா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அண்ணா கேட்கிற கேள்வி உடனே பதில் சொல்லுவார். விகாஸ் இந்த வார்த்தையை கண்டினியூவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அண்ணா சொல்றாரு, உடனே யோசிக்காம சொல்லுவார். அதனால இவர் வந்து அதனால அறிஞர் அண்ணான்னு சொல்றோம் அவரை.
கலைஞர் உடனே பதில் சொல்லுவார். அவங்க கலைஞர் சொல்றாங்க. அதனால இவர் வந்து தற்கூரி. அதனால தற்கூரி தான் சொல்ல முடியும். ஏன் நேரலையை நிறுத்துறீங்க? இனிமே தொடர்ச்சியா நேரலையை நிறுத்துவாங்க சட்டசபையில. அந்த கேள்வி நேரத்தை நிறுத்துவாங்கன்னா கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லாத மனிதர். அவர் மேடையில வந்து வேற மாதிரி நிலைமையில வருவார். மேடைக்கு வரும்போது அவர் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி எழுதி படிச்சு கண்ணாடி முன்னாடி அவர் படிச்சு ஒப்பி வச்சுட்டு மேடைக்கு வரும்போது அவரு வேற ஒரு நிலையில வந்து அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுவாரு. அது மாதிரி சட்டசபை இல்லை. சட்டசபை, தமிழ்நாடு சட்டசபைக்கு மிகப்பெரிய மாண்பு மரியாதை உண்டு. மிகப்பெரிய, அதான் நேற்றை கூட சொன்னாங்க. அதாவது அண்ணா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து உடல் நலம் நலிவுற்ற நிலைமையில் இருக்காரு. அப்ப காங்கிரஸ் கட்சி விநாயகம் பேசினாரு. உங்கள் நாட்கள் என்ன பண்ணுறது நம்பர்ன்னு சொன்னாரு. அதுக்கு அண்ணா சொன்னாரு, ரொம்ப நிதானமா சொன்னாரு, ஐ ஸ்டெப்ஸ் ஆர் மெத்தட். அதாவது ரெண்டு விஷயமே ஷேக்ஸ்பியர் எழுதுறது. அண்ணா படிக்கார்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அண்ணா அவ்வளவு பெரிய படிப்பாளி. அது அளவுக்கு எதிர்கட்சி சேர்ந்த விநாயகன் படிச்சிருக்காரு பாருங்க. இந்த காங்கிரஸ்காரன் அந்த ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்காரு. அப்படி சட்டமன்றத்துக்கு மரம் உண்டு. ஆனா இவர் தற்கூரி. ஆனா சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிற கூட ஜாம்பாவான்கள் பூராமே படிச்சு பூரா கரைச்சி பிடிச்சாலும் உட்கார்ந்துருக்கு. இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. சிவசங்கர் ஆரம்பிச்சதுக்கு அப்படின்னா அடுத்து ஐபிஎஸ்ஆர் இருக்காரு, அடுத்து வேலு இருக்காரு, அடுத்து வரிசையில ஏவா வேலு பூரா கொட்டை போட்டாளுங்க. இவரு நினைக்கிறாரு சட்டசபையிலிருந்து கோட்டை பிச்சுக்கிட்டு கிழிச்சிட்டு எனக்கு இந்த முதலமைச்சர் பதவி வேணான்னு ஓடிடுவார். இல்லாடினா சட்டசபையில இப்ப நீங்க சொல்றீங்க நேரடியில காட்டலன்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இனிமேல் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வியை எழுதி கொடுக்கவும் முதலமைச்சர் தனித்தனியா பதில் சொல்லுவார். சட்டசபையில் விவாதம் தேவையில்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். விஜய்க்காக எதிர்காலத்துல கொண்டு வரலாம், ஆச்சரியம் இல்ல. தற்கூரி ஆட்சியில் எதுதான் நடக்கும். அதனால மேகதாது அணைன்றது நீங்க ஒரு பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜீவாதாரமான பிரச்சனை. நீங்க பிட்டு வைப்பார். நேரு வந்து பேசுனீங்களாக்க மேகதாது அணைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணது? எடப்பாடி பழனிசாமி கூட பேசுவாரு. முதலமைச்சர் இருந்திருக்காரு, கைது எடுத்தாரு, பேசியிருக்காரு. ஆனா இவருக்கு மேகதாது அணை இது எங்க இருக்கு? டெல்லி பக்கம் இருக்கா? இலங்கையை தாண்டி இருக்கா? மேகதாது அணை ஆக்சுவலா வந்து கேள்வி கேட்டா நானா நல்லா கேட்டேன். மேகதாது அணை சொல்றீங்களே, நம்ம முதலமைச்சர் கேட்கிறேன், மேகதாது அணை எந்த இடத்தில் இருக்கிறது, யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது எந்த மாநிலத்தில் இருக்கிறதா பதில் தெரியாது. எழுதி வச்சதை படிச்சுட்டு அப்பயே மறந்துட்டு போற ஒரு மனிதரை இந்த நாடு தேர்ந்தெடுத்து குட்டிச்சவரா இருக்கு. நேரலைய வந்து காட்டாததுக்கு காரணம் தன்னுடைய முட்டாள்தனம் வெளிப்பட்டு விடும், தன்னுடைய தற்கூரித்தனம் வெளிப்பட்டு விடும். இப்படி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெடி ஓட்டு கொண்டாட வேண்டியதான் தற்கூரியில் ஓட்டு போட்டுறீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக நேற்று வந்து ஒரு கருப்பேச்சு அணிஞ்சு வந்தாங்க சட்டசபைக்கு, பாயத்தரங்க சிஎம் சார்ன்னு சொல்லிட்டு. அது காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பல்வேறு ஒரு மாத காலமாக பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 175 பாலியல் குற்றங்கள் நேற்று நடந்திருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல டிவிக்கு நேரே சம்பந்தம் உள்ளவர்களா இருக்கார்கள். அதனால நேற்று வந்து பாயத்தரங்க சிஎம் சார்னு ஒரு பேச்சு கொண்டு ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் சொன்ன ஆதவ் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு எங்க பேசணும் எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்ல, சிஎம் சார் எங்க பேச வேண்டுமோ அங்க தெளிவா பேசுவார் அப்படின்னு இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. இதை புரிஞ்சுக்கிறது. ஆதவ் அர்ஜுனா ஒரு முதல் போட்ட முதல்வர். இன்னைக்கு தற்கூரி ஆட்சி, தாவேக ஆட்சி நீடிக்குதுன்னா இன்னைக்கு குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. குதிரை பேரம் இல்ல, யானை பேரம். கொடியில யானை போட்டிருக்காங்கல்ல, இல்ல யானை பேரம் நடந்துட்டு இன்னைக்கு இந்த ஆட்சி நீடிக்குதுன்னா அதுக்கு காரணம் முதல் போட்ட முதல்வர் தான் ஆதவ். இவரு விஜயனுடைய வாய். விஜய்க்கு வாய் இருக்கு, ஆனா அது மேடையில மட்டும்தான் பேச. ஆனா இங்க பேச வேண்டியது சட்டசபையில பேசணும்ல. சட்டசபையில பேசக்கூடிய இடம். சட்டசபையில என்ன நினைக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா? லாட்டரி வியாபாரம் பண்றதுக்கா சட்டசபை?
தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு இருக்கா? லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றதுக்கா, தீர்மானம் போடுறதுக்கா சட்டத்தவருக்கு? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனல் மறந்த வாதம் நடக்க வேண்டும் மக்களுக்காக. மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் பேச வேண்டாம். 34 நாள் ஆட்சியில நீ 175 புகார் செய்யப்பட்டது மட்டும் 200 குற்றச்சம்பவங்கள், பாலியல் வழக்குகள், 175க்கும் மேற்பட்ட கொலை மிரட்டல், 35-50க்கும் மேற்பட்ட கொலைகள், திருட்டு. சாதாரண 9 நாள் ஆயிருக்கு ஒரு குழந்தை பிறந்து. 9 நாள் ஆன குழந்தைய காணவில்லை. இது இந்தியாவுல உலகத்துல எந்த ஆட்சியிலையும் இப்படி ஒரு கேவலமான சம்பவம் நடந்ததில்லை. பெத்ததாய் பிள்ளைய பாக்குறது மருத்துவமனையில, சென்னையில ஸ்டான்லி மருத்துவமனையில, நகப்பேறு மருத்துவமனையில வீட்டுக்கு சிகிச்சை முடிந்து குழந்தை பெற்று 9 நாள் கழித்து வீட்டுக்கு பிள்ளை எடுத்துட்டு போகும்போது ஆட்டோ பிடிக்கிறது பிள்ளை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகுது. குழந்தைய காண 9 நாள் குழந்தை முதல் ராமநாதபுரத்தில் 91 வயது கிழவிய குற்றா, கிருஷ்ணகிரியில 81 வயது கிழவி மாடு மேய்ச்சிட்டு இருந்த கிழவியை கற்பழிக்கிறான். நீங்க சொன்னீங்க தாவேக்காரங்க 35 வரை 40 வரை, அது கிடையாது. 100% தாவேக்கா நிர்வாகிகள் தான் பாலியல் சீண்டல் வழக்கில் இருக்கிறார்கள். புகார் கொடுக்காதவர்கள் பட்டியல் நாங்க விசாரிச்சிருக்கப்ப புகார் பயந்துகிட்டு மானம், ரோசம், வெட்கம், சூடு சொல்ற பெண்கள் தாவேக்காவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்க வர அஞ்சுகிறார்கள். உதாரணத்துக்கு ஸ்ரீவைகுண்டம், அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் தாவேக்கா ரசிகர், தாவேக்கா விஜய் மன்றத்தில் இருந்தவங்க, தாவேக்கா அந்த கட்சியாளர்கள் மக்கள் மன்றத்தில் இருந்தவங்க. அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு தேர்தல் எண்ணிக்கைக்கு முதல் நாள் இரவு ராமநாதபுரம் ஏறுவாடியில தாவேக்கா நிர்வாகி அங்கே வேட்பாளர் நிறுத்தப்பட்ட தாவேக்கா வேட்பாளர் நிறுத்தப்பட்டு சொல்லிட்டு கூட்டு போய் 3 பேர் 4 பேர் ஒரு குடும்ப பெண்ணை தாவேக்கா விஜயை உயிராக நினைத்தவரை இவர்கள் மயிராக நினைத்து கற்பழிக்கிறார்கள் கூட்டுப்பாளி. அந்த பெண்ணுடன் ஒரு பெண்ணும் சென்றிருக்கிறார். அவரும் விஜய் ரசிகர். விஜய் ரசிகரா நீங்க? நாங்க விஜய் ரசிகரே கிடைச்சு. இதுதான் எங்களுக்கு தாவேக்கா, இதுதான் எங்களுக்கு தாவேக்கா கட்சி உருவானது. கொள்கை இங்கிருந்தான் உருவாகும் அப்படின்னு சொல்லி கொள்கையை உருவாக்கி இருக்காங்க. அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் இன்னொரு பெண்ணை வெளியே சொல்ல விரும்பல. அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லல. அந்த பாதிக்கப்பட்ட பெண் சீவைகுண்ட பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்க? என் கூட ஒரு பெண்ணு வந்துச்சு, அந்த பெண்ணையும் மாறி மாறி கற்பழிச்சார்கள் தாவேக்கா நிர்வாகிகள். நான் இதை ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சொன்னேன். அவர் சொன்னாரு, நான் புஷியானதை சொல்லி வேலை வாங்கி கொடுத்துறேன், நீ பெருசு கொடுத்தாத, கூட்டு பாலியல் பண்ணத பெருசு கொடுக்காத, இதுக்கு காம்பன்சேஷன் சொல்றாங்கல்ல அது வேலை, அரசு வேலை வாங்கி கொடுத்துறேன். அவர் தளபதி சொல்லி வாங்கி கொடுத்துருவாரு. அப்ப கட்சி கொள்கை எப்படி இருக்கு பாருங்க. தாவேக்கா நிர்வாகியே கற்பழிக்கிறான், எம்எல்ஏ சொல்றாரு சரி அதை பெருசுபடுத்தாதா, சகஜம் தானா? தாவேக்கா ஆட்சியில தாவேக்கா கட்சி பெண்ணை சேர்ந்த நிர்வாகியை கற்பழிக்கிறான், எம்எல்ஏ சொல்றாரு இது சகஜம், உனக்கு வேணா கவர்மெண்ட் வேலை முடிச்சான்னு சொல்லி தர்றேன், கற்பழிச்சுட்டா நம்ம வேலை கொடுக்குன்ற அவர் தலைமையை சொல்லுவாரு, அவரும் சகஜம். அவருக்கு சகஜம் தானே, முதலமைச்சருக்கு சகஜம் இல்லையா? எங்கேயாவது இந்தியாவில் எல்லா முதலமைச்சர் ஊழல் வழக்கு கூட நடக்க நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண், தாலி கட்டிய பெண், அங்கே செங்கல்பட்டு நீதிமன்றத்துல எனக்கு அந்த வீட்டில் குடியிருக்க உரிமை வேண்டும், எனக்கு ஜீவாதாரம் வேண்டும் என்று ஒரு பெண் வழக்கு போட்ட முதலமைச்சர் இந்தியாவில உலகத்துல உண்டா? பாதுகாப்புக்கு பேசுவோம், அடுத்து பேசுவோம். கட்டின மனைவி பாதுகாப்பு கேட்டு, கட்டின மனைவி ஜீவாம்சம் கேட்டு, நீ பெத்த பிள்ளை எனக்கு இருக்கிற இருப்பிடம் கேட்டு, நீ பெத்த மகன் எனக்கு பாதுகாப்பு கேட்டு, ஒரு முதலமைச்சருடைய மகள், ஒரு முதலமைச்சருடைய மகன், ஒரு முதலமைச்சருடைய மனைவி ஜீவாதாரம் கேட்டு வழக்கு போட்ட ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் உலகத்தில் எனக்கு தெரிந்து இந்த மக்களின் பாதுகாவலன், பெண்களின் பாதுகாவலன், குட்டியின் பாதுகாவலன். ஒரு ஆட்சிக்கு வந்து நான் சென்னையில இருந்தேன், கும்மிடி பூண்டு 3 வயது பிள்ளை. பின்னாடி யாரு? தாவேக்கா நிர்வாகி. தாவேக்கா நிர்வாகி என்ன முடிவு எடுத்துட்டான்?
தளபதி இவர் என்ன படத்துல என்ன சொன்னாரு, சினிமா படத்துல அவர் என்ன காட்டியிருக்காரு, என்ன லட்சியம் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி, SSR லட்சிய SSR மாதிரி. இவர் திரைப்பட பாடல்கள், திரைப்படத்துல இவர் என்ன ஒரு மாறல சொல்லுங்கள். கட்சி தாவேகா கட்சிக்கு என்ன கொள்கை, கட்டின மனைவியை பத்தி இவர் என்ன பேசினார் பொதுவெளியில, 2 குழந்தைய பெற்று இல்ல ஒருத்தர் இல்லைன்னாரு. நீங்க உலகத்துல யாராவது ஒருத்தர் 2 குழந்தை வயதுக்கு வந்த பிள்ளைய மேஜர் அவங்கள வச்சுக்கிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் மனைவி எனக்கு ஒருத்தர்ன்றாரு. இவர் சொன்னது மட்டும் பரவாயில்ல, இதுக்கு கீழே எழுதுறான் தாவேகா நிர்வாகி, அதை அனுமதிச்சுங்க, ரசிச்சையில. ஆமா, சங்கீதா வந்து ஒரு ஐட்டம்னா என்ன, ரசிகர் பூரா போடுற என்ன போட்டா, அது வந்து ஒரு ஐட்டம் அப்படின்னு போட்டான். அவன் போனா போகட்டான், நாங்க எங்க அண்ணனாவும் இருப்போம், அவருக்கு பொண்டாட்டியாவும் இருப்போம், நாங்க பாட்டியாவும் இருப்போம்னு சொல்ல விட்டு ரசிச்சியில கண்டிச்சியா கண்டிச்சியா? புரியுது புரியுது புரியுது. அதான் நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் தொடர்ச்சியா நேற்று கூட மதுரையில ஒரு டிவிக்கு பெண் பாதிக்கப்பட்டிருக்காரு. அது யாருன்னு சொன்னா, கரண்ட் எம்எல்ஏ இருக்கிற தங்கப்பாண்டியனுக்கு ஒரு பொறுப்பு, தங்கப்பாண்டியன் வந்து ஒரு பொறுப்பு வாங்கி தருவதாக சொல்லி கிட்டத்தட்ட 16 லட்சம் மோசடி செய்திருப்பது வெளிவந்திருக்கிறது. அவங்க இன்னொரு பெண்ணை அறிவுறுத்திருக்காங்க, அந்த பெண்ணிட்டையும் பணம் வாங்கியிருக்காரு. இப்ப இது நேற்று மதுரை வட்டாரத்திலும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. அதே போல இப்போ வந்த செய்தி என்னன்னா, நாமக்கல்ல ஒரு டிவிக்கு நிர்வாகி ஒரு பெண்ணை வந்து இயற்கை உபாதைகளுக்கு சென்ற பெண்ணை வந்து அத்துமீறி துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கார். இப்ப ஒரு எம்எல்ஏ, இப்ப மதுரை தங்கப்பாண்டி எம்எல்ஏ சிக்கிருக்கிறத இது தொடர்ச்சியா எப்படி பாத்துக்கிறது? இதெல்லாம் கேள்வி எழுப்பாங்க தெரிஞ்சுதான் லைவ் கட் செய்யப்பட்டிருக்கிறதா? கேள்வி நேரமே இனிமே இருக்காது சட்டமன்றத்துல. ஏன்னா கற்பழிப்பு குற்றவாளி, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி குற்றவாளி, ஏமாற்று பெருவழி, லாட்டரி சீட்டு மோசடி பெருவழி, இந்த குற்றவாளிகளை தான் எம்எல்ஏ ஆகியிருக்காரு. எம்எல்ஏ ஆகி குற்றம் பண்ண ஏற்கனவே குற்றவாளி தங்கப்பாண்டியனை பற்றி நிறைய புகார் என்கிட்டே வருது. அவரை பத்தி பேசணும்னு சொன்னா சட்டசபையில ஒரு நாள் பேசினா முடிஞ்சு போச்சு, தாவே காட்சி க்ளோஸ் ஆயிரும். ஒரு தங்கப்பாண்டியை பத்தி பேசினா தங்கமான பாண்டியனாப்பா, அந்த அளவுக்கு தங்கப்பாண்டியனை பற்றி. ஆனா அவளை வச்சு என்கிட்டே வந்துகிட்டு இருக்கு, என்கிட்ட ஆதாரப்பூர்வம் நிறைய வருது. சட்டமன்றத்துல கேள்வி எழுப்ப போறோம், ஏட்டா வந்திருக்கு செய்திலாம் தம்பி உதவி கொடுக்க போறேன். எதிர்கட்சி தலைவர்கிட்ட தங்கப்பாண்டியனால எத்தனை பேரு செத்துருக்காங்க தெரியுமா? தங்கப்பாண்டியனால இந்த ஊரை விட்டு திருப்பூருக்கு போன குடும்பம் எத்தனை, வீடை வித்த குடும்பம் எத்தனை, காடை வித்த குடும்பம் எத்தனை, மாடை வித்த குடும்பம் எத்தனை, எத்தனை பட்டியலை சொல்றது. இப்படி பேர் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்து அதை பத்தி கேள்வி நேரம் இருக்கக்கூடாது. போது இயற்கையா எந்த கேள்வியும் புரியாது. மரமண்டையை தான் அங்க அமைச்சது. நீ என்ன வேணாலும் நீங்க மரமண்டை யாருக்கு ஏதாவது, நான் கேட்கிற கேள்விக்கு யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. அந்த சுற்றுலாத்துறை வந்து சுற்றுச்சூழல் துறை, சுற்றுலாத்துறைக்கு இந்த லாக்காக்கு அர்த்தம் தெரியாத போச்சு. இதோ நாடு சாபக்கேடு. இன்னைக்கு கேள்வி நேரத்தை வந்து நேரில் நிறுத்தது காரணம் தங்கப்பாண்டிய மட்டும் இல்ல, அங்க 1000 தங்கப்பாண்டி இருக்காங்கல்ல தாவே காலம். இப்ப போறாலும் கூட யார் புத்தன் ஏற்றுவ போறாங்க, தாவே காலம் அப்படி சேர்றாங்க. நீங்க கூட ஊழல் லட்சப்பேர்வழிகள், நீ கூட சேர்க்கிற கூட யாரை சேர்க்கிற, கூட அண்ணா ஆசிரியர் கூட இருந்தாலும் கூட சேர்க்கிற, பூரா ஊழல் செஞ்சு மீண்டும் கொள்ளையடிப்பதற்காக, லஞ்சம் வாங்குவதற்காக. எஸ்ஐசிபி யாரு, எஸ்ஐசிபி யோக்கியமானாலா? நீ சேர்த்திருக்க எங்க தாவேக்களை சேர்க்கிற எஸ்ஐசிபி அந்த பகுதியில நல்ல பேர் அவருக்கு. அதனால இந்த கேள்வியெல்லாம் கேட்டுருவோம். கேள்வி கேட்பதுக்கு கூட புரியணும். நீங்க கேள்வி கேட்கிறாலே புரியணும், அப்பதான் பதில் சொல்ல முடியும். உனக்கு கேள்வியே புரியாது, அப்புறம் எப்படி பதில் சொல்ல போற? அசிங்கப்பட போறான், அவமானப்பட போறான். சட்டமன்றம் மூலமாக உலகம் முழுவதும் தற்கொலையின் கூடாரம் தாவே காட்சின்றது விளம்பரமாக போகுது. அதுக்கு நேரலை நிறுத்துறது. இப்ப எங்க சான்ற வந்து நிறுத்துருவாரு, நீங்க பாருங்க மாநிலம் நிறுத்துருவாரு. ஆனா எழுதி கொடுத்தாங்க
சாயந்தரம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு டியூட்டை போட்டு தண்ணியை போட்டு படுத்துக்கிறது கேவலம். இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிறது. அதாவது கடும் புலி வாழும் காட்டில் வாழ்ந்து விடலாம், இப்படிப்பட்ட தற்குறிகளாலும் நாட்டில் வாழக்கூடாது. வேதனையோட சொல்றேன். சட்டமன்றமா எவ்வளவு பெரிய விஷயம், மேகதாது பிரச்சனை எவ்வளவு பெரிய விஷயம், அதவே இன்னும் சொல்ல வேண்டிய கருத்து 1000 இருக்கு. கர்நாடக அரசு தொடர்ந்து நம்மை நீதிமன்றத்தை மீறுகிறது, நம்மளுடைய ஜீவாதார உரிமையை மீற பார்க்கிறது, நமக்கு காலகாலமாக கொடுமை செய்கிறது. அந்த காங்கிரஸோட நீ சேர்ந்து உட்கார்ந்துருக்க, அந்த காங்கிரஸுக்காரங்க நீ அமைச்சரவை கொடுத்து உட்கார்ந்துருக்க, அவங்களோட பேசி தீர்க்க முடியாதா? அதனால ஒரு ஏமாற்று பேர்வழி தற்கொலையின் கூடாரம் ஆட்சி நடத்துவது ஒரு ரொம்ப மோசமான நிலையில் தான் நாடு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னாக்க, இனிமேல் எல்லாமே டிரான்ஸ்பரண்டியா நடக்கும். காரணம் என்னன்னாக்கா, நாங்க லைவ் ஒருபோதும் தடை செய்ய மாட்டோம். கடந்த ஆட்சியாளர் தான் ஒவ்வொரு தடை செஞ்சாங்க, நாங்க ஒருபோது எல்லாம் ஓப்பனா இருக்கும், இதுதான் உண்மையான ஜனநாயகம். நேற்று வாய்ச்சவர்கள் பேசினாரு. ஆனா இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், தலைவர் கலைஞர் போன்றவர்கள் எல்லாமே சொல்லுவதையும் செய்வார்கள், அதாவது எதை சொல்லலையோ அதையும் செய்து காட்டுவார். அதுதான் கடந்த கால ஆட்சியின் சாதனை. ஆனா இவங்க எப்படின்னு கேட்டா, சொன்னதை செய்யணுமா இல்லையா? ஏன் மக்களுக்கு நீங்க என்ன சட்டசபையில என்ன நடக்குதுன்னு காட்டினா என்ன? அப்ப என்ன கேள்வி கேட்டுட்டாரு? அதாவது வழியில கனமுள்ள, வழியில பயம் இல்ல, என்ன கேள்வி கேளுங்க. தாவே காட்சி ஒரு தூய்மையான ஆட்சி நடத்த போறோம், நாங்க ஊழலற்ற ஆட்சி நடத்த போறோம், நாங்கள் வெளிப்படைத்தன்மைக்கு சொந்தக்காரங்க பேசுனீங்க இல்ல, பவர் சென்டரே கிடையாது. யாரு நம்மாலு ஜோசப் விஜய், பவர் சென்டரே எங்க ஆட்சியில கிடையாது. இப்ப எத்தனை பவர் சென்டர் இருக்கு முதல் யாராவது இந்த முன்னாள் அமைச்சர்கள் மானம் கட்டவீங்க, மாணவ சூடு சுரண கட்ட தன்மானம் இழந்த கூட்டம் வானூர்ல போய் இந்த ஆனந்த், அதாவது பாண்டிச்சேரியில பார் நடத்திட்டு இருக்க ஆனந்த பார்க்கறதுக்கு வானூர்ல போய் நிற்கிறாங்க. ஆனா ஒரு தலைவனை பார்த்து கட்சியில சேர முடியல. அதுக்கு முந்தி வரைக்கும் எப்படி சேர்த்துட்டு இருந்தாரு? இப்ப யாருக்கு முன்னாள் அமைச்சர்ல பார்க்க முடியல, கட்சியில சேர்றாங்களா? ஏன் ஜோசப் விஜயை பார்க்க முடியல? அந்த அளவுக்கு ஃபைட் பார்த்துட்டு இருக்காரா? மூழ்கி இருக்காரா? நாட்டு நலன் இல்ல, சின்ன பையன் மாதிரி பிரிகேஜி காலையில வர்றாரு, ரீல்ஸ் போடுறதா? நீ சட்டசபையில ரீல்ஸ் போட்டுருவாங்க, நேரம் போட்டிருப்பாங்க, டிவிக்கு ரீல்ஸை போட்டு விட்டுருப்பாங்க. அதாவது ரீல்ஸ் போடுறது கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் கட்சி நடத்தாங்க. அப்படியே ஆட்சி கொண்டதுனால நீங்க 10 மணிக்கு காலைல வர்றாரு, டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறாரு, அவரே டிஃபன் செய்யணும், அவரே டிஃபன் பாக்ஸ் அவர் கையால அவர் வாயிலேயே அவர் சாப்பிட்டாரு. இதெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. உலகத்துல இவர் கையில இவர் சோறு எடுத்து ஒரு டிஃபன்ல இவர் வாயில இவரே சாப்பிட்டது ஒரு செய்தி. ஒரு முதலமைச்சர் வேலை 5 பவர் சென்டர் பெருக்கு, 5 பவர் சென்டர். யாராவது இவர் ஆட்சி, அதாவது பொம்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்க. ரோபோ ஆட்சி ரோபோனா செட் பண்ணி வச்சு ரோபோ வேலை இயக்கலாம். இவர் பொம்மை ஆட்சி. இவரை இயக்குவர்கள் சர்வதேச கடத்தல் கும்பல், சர்வதேச போதை கும்பல் இவரை இயக்குவதா நான் சந்தேகிக்கிறேன். ஒரு பொது நிகழ்ச்சியில் முதலமைச்சருடைய பேச்சு இல்லை. எங்கேயும் முதலமைச்சர் மாலை நேரங்களில் எந்த நிகழ்ச்சிக்கு வருவதில்லை, அரசு நிகழ்ச்சிகள் பங்கெடுப்பதில்லை. பத்திரிகையாளர் வெளிப்படைத்தன்மையாக ஒரு முறை கூட பத்திரிகையாளரை இதுவரை சந்தித்ததில்லை. ஆட்சியின் போக்கு குறித்து யாரும் எந்த அதிகாரியும் யாரையும் பேச முடியல. கௌரவம் இல்லாத ஆனந்த், மோசடி பொருளின் சொந்தக்காரர் ராதவர்ஜனா, அருண்ராஜ் போன்றவர்கள் தான் ஆட்சி நடத்துறாங்க. திரைமருவுல நடிகை டிரான்ஸ்பர் அப்பாயின்மெண்ட் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறாரு. இளைஞர்களுக்கு வரக்கூடிய தகவல், இந்த ஆட்சி நான் சொல்லுகிறேன் விரைவில் கவிழ்க்கப்படும். கவிழ்க்கப்படும் நாங்க எல்லாம் சதி கொண்டு நினைப்பாங்க. இல்லை, யாரும் சதி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தானாக ஓட்டை கப்படுது, தானாக கவிழும்.
வெளிப்படைத்தன்மை இல்லாத ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. எங்கு இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவம் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் தான் நம்பர் 1 இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவிலேயே கற்பழிப்பு சிறுமி முதல் முதியவர்கள் வரை 91 வயது கிளை வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. கொலை, மது எங்க பார்த்தாலும் கிடைக்குது, கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா. நேற்றைக்கு நாமக்கல்ல ஒரு பெண்ணை பலாத்காரம் தாவேக நிர்வாகி செய்ய போய் காட்டுக்குள்ள போய் தப்பித்தாவிடம் வந்திருக்கு. இப்ப தாவேக்காக தான் இந்த சிங்கப்பெண் படையை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சிங்கப்பெண் படை உளவுத்துறை சிங்கப்பெண் படையில சேர்ந்த காவல்துறை பெண் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இந்த வேலையை எனக்கு சேர விருப்பம் இல்லை, இந்த வேலையை எடுத்துருங்க எல்லாத்தையும் கேட்கிறாங்க. பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, வேலையே பயிரமே. இது ஆளுங்கட்சி தாவேக்காக என்ன நினைக்கிறாங்க, தளபதி வந்துட்டாரு, தளபதியே வந்து ஒரு 2 குழந்தைய பெற்றுட்டு அவரே டைவர்ஸ் அவங்க மனைவி இருக்கு, அதை கண்டே நம்ம தளபதி ஒருத்தன்றாரு. நமக்கெல்லாம் என்ன வேலை, டைவர்ஸ் பண்ணுவோம், எத்தனை பொண்டாட்டி வைப்போம், யாரையும் கற்பழிப்போம், எந்த குட்டீஸையும் விட வேணாம், நமக்கு பாதுகாப்பு. இந்த ஆட்சியின் மாதிரி தாவேக்கா தற்கூடிகள் கரிகட்டு அலைகிறார்கள். மோசமான நிலைமை. தாவேக்கா காரணம் பார்த்தாக்கா பொதுமக்கள் குட்டீஸ் எல்லாம் ஓட்டு போட்டு பாவம். பெரியவர்களுக்கு என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, வீட்டுல குட்டீஸ பாருங்க. எவனாவது விஜய் ரசிகர் இந்த விஜய் தாவேக்காக்கார வந்தா அவன் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இதான் நான் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான ஆலோசனை. ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கி மன்னிக்கும். நன்றி.